சார் ரொம்ப குளிரா இருக்குது, சூடா பால் சாப்பிட்டு போங்க சார். போடா ஃபுல், உடம்ப சூடாகத்தானே ஓடுறேன். குடுத்து வச்சது அவ்வளவுதான். நல்லாவே இருக்கு. நிம்மதியா டம் அடிக்க விட மாட்டோம் பாரு இந்த ஆளு. அதுக்குள்ள வந்துட்டீங்களா சார்? நிலே, நான் எவ்வளவு ரவுண்ட் ஓடுனேன்? 6 ரவுண்டு சார். 6 ரவுண்டுக்கு நான் குடிக்க வேண்டியதெல்லாம் நீ தானே குடிச்ச. வீணா போகுதேன்னு குடிச்சேன் சார். ஓடி வா, உடம்பாவது குறையும். சார் 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 ஒழுங்கா ஊரு பேச மாட்டேயா? வணக்கம். இந்த ஊருக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இந்த ஊட்டியை சுத்தி பார்க்க வரவங்களுக்கு நான் ஒரு கைடு. வேலை மட்டும் இருந்து வீடு இல்லாம வர்றவங்களுக்கு நான் ஒரு ஹவுஸ் போக்கர். இன்னும் என்னை பத்தி எவ்வளவோ சொல்லலாம். சுருக்கமா சொன்னா, இந்த ஊர்ல பெத்த தாய் தகப்பனை தவிர வேற எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். வாங்க. இப்ப நீங்க எங்கிட்ட வாடகைக்கு வீடு கேட்ட முகூர்த்தம் ராஜா குரூப் ஆஃப் கம்பெனியில உங்களுக்கு பிஏவா வேலை கிடைச்சிருக்கு. முதல்ல வாங்கின சம்பளத்தை விட 2000 ரூபாய் ஜாஸ்தியா வாங்க போறீங்க. அதனால இப்ப நாங்க குடியிருக்கிற காலனிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். மாசமான 1ஆம் தேதி கரெக்டா வாடகையை கொடுத்துறேன் சார். ஐயோ கொடுக்க கூடாதுங்க. ஐயோ குடி இருந்தா கொடுத்து தானங்க ஆகணும். கரெக்ட், நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. நீங்க கரெக்டா வாடகை கொடுத்தோம்னா குடியிருக்கிற மத்த நாங்களும் கொடுக்கணும்ல. இன்னொரு சொல்லுங்க. 1000 தடவை சொல்லுவியா? ஹவுஸ் ஓனர் 1000 தடவை சொல்லுவியா? 1000 தடவை. ஐயோ 1000 தடவை. சார் ஏன் அடிச்சீங்க? அவனுக்கு வாடகை கொடுக்கறவனுக்கு கொடுப்பா அவனுக்கு. குடிடா. குடிடா. குடிய மாட்டான் பாரு. விடுமா. நீ ஒரு பொம்பளை, ஆம்பளை அடிபறானே பரிதாபப்பட்டு கேக்குற. அடி உதவி வாங்குற இவன் இருக்கானே, ஒரு வார்த்தை ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேக்குறானா? நான் என்ன கேட்டிருக்கேன் பாத்தியா? 16 வருஷமா வாடகையே கொடுக்காம இருக்கான். குரங்கு தாங்கிட்டதும் இல்லாம வனத்தையே அழிச்ச மாதிரி அந்த காலனிலுக்கு எல்லாருமே வாடகை கொடுக்காம பண்ணிட்டாமா. கோர்ட்ல போட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவனே பாத்தியா, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட இது காய்ங்க. ஏய் தெரியும்டா, இந்த வியாங்கானம் அதுக்கு நீங்க காய பழங்கிறீங்களா? தெரியும்டா. விடுடா. சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ என்னடா சொல்றது? எனக்கு சொந்த காலனி இல்லையா? அங்க அழைச்சிட்டு போய் பேசுவேன். நல்லா அழைச்சு போய் பேசுங்க. பொட்டி அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தான் பொட்டி எடுத்துக்கணுமா? நான் எடுத்துக்க மாட்டானா? எடுத்துக்க வேண்டாம். போட்டாமா இங்க தலையில வச்சுங்க. வச்சுக்க வேண்டாம். அத நீ என்ன சொல்றது? வச்சுக்கிட்ட தலையில நல்லா ஆடிட்டு போங்க. ஆடிட்டு போவேண்டா. என் சம்சாரம் பேரு மரகதம். மரகதம் காலனின்னு வச்சிருந்தேன். அது மரமலர்ச்சி காலனின்னு மாத்திட்டான். எல்லாம் அந்த தாடிக்கார தடியன் செய்யற வேலை. அம்மா, அந்த பரதேசி நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கமா. நீ எங்கட வர? நான் வீட்டுக்கு போறியா மென்டல்? எட்டி போ. வாங்க. வணக்கம். ஏன் சார் துப்புறீங்க? உனக்கு தெரியாது, இவன் துப்ப வேண்டிய ஆளு. ஒல்லியா இருக்கான்னு நினைக்காத, பெரிய வினயஸ்தான். துப்புற என்ன? நான் அவனை துப்புறேன், நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன் நைபர். அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய அதிபரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடங்கார பசங்க, பரதேசி நாய்ங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இதான் நீ குடியிருக்க போற வீடு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் காலனில என்னென்ன சௌகரியம் இருக்குன்னு காட்டுறேன், வா. ஆமா, பூரா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். எவ்வளவு சுத்தமா வச்சிருந்த அந்த காலனிய அங்க பார்த்தியா இடிச்சு வச்சிருக்கத. நீ வாமா, அவனுங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு. இதான் பாத்ரூம். பாத்துக்க, நீ குளிக்கணும்னா இந்த கிணத்து தண்ணியில் தான் குளிக்கணும். நல்லா இருக்கும் தண்ணி. ஐயோ இவ்வளவு ஆழம் இருக்குதே. ஐயோ, அதுல இறங்கி குளிக்க வேண்டியது இல்லைங்க. அதுதான் பைப்பு. அதுல அடிச்சா தண்ணி வரும். கூடவே கையில வலியும் வரும். எஸ், அடி பம்ப். நீ அடிக்கவே வேண்டியதில்லம்மா, பக்கெட் கூட வச்சா போதும். இந்த ஆளு அடிச்சு தருவேன். அவதான் பேச மாட்டேங்கிறாள். அப்புறம் எசு புசினா வந்தது. வேண்டாம், அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. இல்ல இருந்தா இந்த வீட்டுல குடியிருப்பேன் நானே. பாத்தியாமா, இதுதான் என் காலனி. இந்த திருதராஷ்டிர கூட்டத்தில் நீ இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலயும் நான் வாழ தயாரா இருக்கேன் சார். நீ ரொம்ப தைரியசாலிமா. தைரியசாலியா இருக்கிறதுனாலதான் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கூட நான் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் தேடி தேடி எப்படியோ அந்த பொண்ணு இந்த ஊட்டியில தான் வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வேலை செய்யறான்னு சொன்னேன்? செல்லாராம்ஸ்ல. இத பாரு, செல்லாராம்ஸ் வந்துருச்சு. நீ பாட்டுக்கு மெம்மனே உள்ள போயிடாத. அந்த பொண்ணு ஏற்கனவே உன்னை பார்த்து பயந்து போயிருக்கிறா. அங்க ஒரு கிழவன் நிக்கிறான், அவங்கிட்ட கேளு. என்ன வெளியே நின்னே பாக்குறீங்க? சரிங்க, மணிமேகலைன்னு யாராவது வேலை செய்யறாங்களா? மணிமேகலையா? உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணனுங்க. கண்ணன்னு யாராவது வந்து என்னை பத்தி கேட்டா
நான் இங்க வேலை செய்யலன்னு சொல்லுங்க. என்ன பேர் சொன்ன? கண்ணன். அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. நான் தான் இங்க சூப்பர்வைசரு. சரிங்க. எனக்கு 5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, தினம் ஒரு வாரம் வந்து பாத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு போட்டிருக்கு. ஏய் சரிதான், போங்கடா. காலங்காத்தால கழுத்து எடுத்துக்கிட்டு போங்கடாண்ணா. அண்ணே, வாங்கண்ணே. போங்கடா கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறது. போங்கடாண்ணா. வாங்கடான்னு சொல்லாதீங்க சார். போங்கடா. அப்படி சொல்லாதீங்க சார். போங்கடாண்ணா. சார் அப்படி போடா இல்ல சார். சார். போடா மயிராண்டி. இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கலாம், நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நான். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்குதான் புரோக்கர்களை நம்பி பொண்ணு எடுக்க கூடாதுன்றது. டேய், புரோக்கர்னு சொல்லாத, மரியாதையை தரகர்னு சொல்லு. பாத்தியா, நாம தப்பு பண்ணிட்டோங்கிற பயம் கொஞ்சமாவது இவனுக்கு இருக்கா? யோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பே பண்றது இல்ல. இல்ல. யோ, போன மாசம் ஒருத்தருக்கு பொண்ணு பாத்தியே? அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் மாதிரியே நல்ல கண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியும் நான் சொன்னேனா? போனோடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன கேட்டான்? பொண்ணுக்கு நகை எவ்வளவு கொடுவீங்கன்னு கேட்டான். ரொக்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான். கார் கொடுப்பீங்களா, ஸ்கூட்டர் கொடுப்பீங்களான்னு கேட்டான். கடையில இருந்து உளுந்து வரைக்கும் பார்சல் கட்டி கேட்டான். பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியுமான்னு எந்த நாயாவது கேட்டானா? ஒருத்தரும் கேட்காத நான் ஏன் சொல்லணும்? அது சரி, அவங்க வரதட்சணை கேட்டாங்க, நீ பொய்ய சொன்ன. நாசமா போகட்டும். இந்த மாப்பிள்ளை வீட்டுல கல்யாண செலவுல இருந்து கச்சேரி செலவு வரைக்கும் ஏயா எல்லா செலவையும் அவங்களே செஞ்சாங்க. யாரு நாசமா போக இந்த பொய்ய சொன்னேன்? நான் எங்க போய் சொன்னேன்? அண்ணே, நான் எப்பவாவது போய் சொல்லிக்கனா? அப்போ நீ பொய்யே சொன்னது இல்லையா? இல்ல. ஐயா, நீங்க பொது மனுஷன், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்? எப்படியும் 10 மாசம் ஆகும். இது எங்களுக்கு தெரியாதா? இத சொல்றதுக்கு அசலூர்ல இருந்து ஒரு போட்டு வரணும். ஏய், 10 மாச கணக்குக்கு அசலூர் என்ன உள்ளூர் என்ன போய் சொல்லிட்டு நீ சமாளிக்க. எங்கடா வந்து பேசுற? எதுக்கு சத்தம் யாரு போடுறீங்க? திட்டானே தெரியலங்க. ஏம்மா, இது உங்க எங்க பிரச்சனையா? பிரச்சனை தாங்க. இவர் என்ன போய் சொன்னாரு? என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னேன். இந்த நாசமா போறவன் காசுக்கு ஆசைப்பட்டு என் பையன் தல்ல ஒரு பொண்ணை கட்டி வச்சான். அவ 6 மாசத்துலயே புள்ளை பெத்துட்டா. நேத்து தாங்க புள்ள பிறந்தது. 6 மாசத்துலயே குழந்தை உடந்துச்சா? கரெக்ட். என்ன கரெக்டுங்கிறீங்க? சார், இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சார், பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டாங்க. சரி, 18 வயசு 4 மாசம்னு சொன்னனே. 4 மாசம்னு சொன்னீங்க. ஆமா, 6 நாள் 10. 10வது மாசம் குழந்தை பிறக்காதா? அதெல்லாம் ரொம்ப நேர்மையான சார். போயா. ஐ லைக் யூ. ஐ டு. ஏங்க, மணிமேகலைங்கிற பொண்ணு இந்த காம்பவுண்ட்லயே குடியிருக்கு. நீங்க யாரு? நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஓ, அதோ அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்க அந்த வீடு. பச்சைனா புழுவா இருக்குமா? அதான். ஆஹா. ஏன் எடுத்துக்கிறீங்க? நீங்க தானே கேட்டீங்க. பரன், ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டிய? இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே எகத்தாரம் படிச்சவங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டானுங்க. அதனால நம்மளும் இவனுக்கிட்ட இப்படித்தான் பேச வேண்டியதா இருக்குது. எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. இது ஒண்ணு. மணி என்னங்க? உனக்கு மணி சொல்றதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்ன பெத்துட்டு இருக்காங்களா? நேரத்தை தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். 27:45. இவன் மூஞ்சியை பார்த்து எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல. மணி கேக்குறான். மணிமேகலை, மணிமேகலை. இந்த ஆளா? என்ன எதுக்காக வந்த? இல்ல, இந்த கண்ணனை பத்தி நீ தப்பாவே பாரு, எனக்கும் அவனுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிதான் உங்ககிட்ட Idiot. அடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க சார், அடிச்சிட்டாங்களா? இல்லீங்களே. ஏன் சார், பழைய சாத்தா அங்க கேக்குது. சொல்லுங்க, ஏன் சார் அடிச்சாங்க? அடிச்சுட்டாங்க, விடுங்களே. சார், காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா? காரணம் இல்லாம ஏதோ அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது எப்படி சார் காரணம் எல்லாம் அடிப்பாங்க? காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா சார்? ஆமா, இதான் காரணம் இல்லாம அடிக்கிறது. ஐயோ, கிருங்குதே. அம்மா, அடி வாங்குனீங்களா? ஆமாண்டா. பிறந்ததுல இருந்து பெத்த தாய் தகப்பன் உட்பட யாருகிட்டமே அடி வாங்கினது இல்லையே. ஏன்பா போய் சொல்றீங்க? என்னடா? நேத்து ராத்திரி தானே அம்மா கிட்ட அடி வாங்குனீங்க. ஏய், என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கினதே இல்லையா? 3 வேளையும் சோறு விழுகுதோ இல்லையோ, அடி கட்டாயமா விழுகும். நீங்க சிரிக்கிறீங்களா? போடா போ. மை சன், அம்மா கிட்ட நான் அடி வாங்குறது என்னுடைய பர்சனல் மேட்டர். அதை பப்ளிக் பண்ணலாமா? இட் இஸ் டூ மச். மனுஷனை முதல் மனுஷனா மதிக்க தெரியணுங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது நிரந்தரம் இல்லைங்களே. பேர்ல வர வேண்டிய கண்ணை காரை தொடக்கி வந்தான்னா 4 பேர் அவனை ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க. ஒன்னா சொந்த புத்தி வேணுங்க, இல்லைன்னா சொல் புத்தி வேணும். ரெண்டுமே இல்லைன்னா அது எப்படிங்க? அது யாருகிட்ட பேசுறான்? எல்லாம் ஒரு நாளைக்கு தெரியுதான். அப்ப தெரியும். 2 அஞ்சு இருந்தா கொடுங்கண்ணா. ஒரு 5 இருந்தாலே பொண்டாட்டிய பார்க்க ஊருக்கு போயிருப்பேன். எதுக்கு உதவ வாங்குறதுக்கா? ஏய், இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உன் குடும்ப பெருமையில நான் கேட்டனா? அண்ணா சார்,
10 ரூபாய்க்கு 2 5 இருக்கா? உங்களைத்தான் சார் 10 ரூபாய்க்கு 2 5 இருக்கான்னு கேட்டேன். ஏன் 10 ரூபாய் கொடுத்து சில்லறை கொடுன்னு கேட்க மாட்டீங்களா? 2 5 கொடுன்னா ஏமாந்து நாங்க 4 5 எடுத்து கொடுத்துருவோமா? அப்படியே ஒருத்தர் அப்படித்தான் 1 ரூபாய் கொடுத்து 2 8 கொடுக்குறேன். என்ன மேட் வாட்டி சொல்லி தருங்களாடா? இல்லைன்னா இல்லைங்க தான் லொல்லு பேசுறேன். ஏய் இங்க வா, நான் எடுவோம் 10 ரூபாய் நான் பாக்குறேன். ஏதுங்க 10? 2 5 கொடுத்தா தான் அதை வச்சு நான் 10 பண்ணணும். சொல்லு. எதுக்கு துப்புனேன்? இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? டீ யார் வாங்கியிருந்தா? அண்ணன் தான். இது மானம் உள்ள பொழப்பா? ஆட்டிச்சு பட்டை கழட்டி போடுவேன். படவராஸ்கர் போட்டா சார், ஒரு 2 5 இருந்தா கொடுங்க. ஆயிரம். உன்னை இந்த கடைக்கிட்ட வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா சுடுதண்ணி எடுத்து மேல ஊத்திருவேன். நான் வரட்டேன். நாயிரேன் நான் வரட்டேன். 2 5 இருந்தா கொடுங்க. ஐயோ ஆரம்பிச்சாயா? என்னடா இது, யாரு கிட்டமே காசு இல்லையா? ரிசர்வ் பேங்க் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கே. பண்ணுவேடா. அம்மா என்னடா லொம்மா? பண்ணுவேடா. ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்க? பண்ணுவேடா. யோ, அடிக்காதயா அடிக்காதயா யோ, பையனை அடிக்காதயா அடிக்காதயா வெளியா அடிக்காதயா. வெளியா வெளியா நீ அடி, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா காரணத்தை சொல்லிட்டாடி. காரணம் கரெக்டா தான் அடிக்கலாம். தாராளமா அடிக்கலாம்யா. யோ, போன வாரம் புது பேனா வாங்கி கொடுத்தீங்க. அதையும் இவன் கிளாஸ்ல எவ்வளவு திருடிட்டு போயிட்டான். நம்ம இதெல்லாம் சகஜம் தானே. சரி, அதுக்கு முந்தின வாரம் புது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஜப்பான் மேக்னு போட்டுருந்தா அதையும் எவனோ கிளாஸ் ரூம்ல தூக்கிட்டு போயிட்டானே. இதெல்லாம் சின்ன விஷயம். யோ, நேத்து நோட் புக் வாங்கி கொடுத்தீங்க. அதையும் கிளாஸ் ரூம்ல எவனோ திருடிட்டு போயிட்டானே. வகுப்புல எவனோ திரண்டதுக்காக இவனை போட்டு அடிக்கிறிய நியாயமா அது? அதுதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? வகுப்புல திருடிட்டு போனது ஒரு சின்ன பையன் தானே. ஆமா. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்த நாய்க்குல? அப்பா இந்த சின்ன பையனை திருட சொல்றியா? திருடுறது பாவம் இல்லையா? ஜெயில இருந்து எப்ப வந்த? போன வாரம் தான். அப்புறம் நாம எதுக்கு பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அப்ப திருடத்தை கத்து குடிக்கிற நீ? அதை தாண்ட இவனுக்கு இப்ப நாசுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நீ உன் டப்பி முடிட்டு போ. என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்க. போடா போ. வாடா. மை சன், எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசு இல்லாம போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாத்திட்டேடா. ஐ லைக் யூ. ஏன் இப்படி குழந்தைகளை பயமுறுத்துற? உன் கால் உழுந்து கேக்குறேன், இந்த கால் நீ விட்டு போயிரியா? அண்ணே, நம்ம எல்லாம் ஒரு சதி பண்ணி காலனியே நம்பளுதாக்கிக்கிட்டு ஆளுக்கு 2 வீடா பிரிச்சுக்கிட்டா அப்ப ஹவுஸ் ஓனர் அவன் நடுத்தர நிக்கட்டுமே. யோ, என்னையா இப்படி பேசிட்டீங்க? ஒண்ணு பண்ணுவான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆ. அந்த நாய் எப்படி இருந்தாலும் இந்த பக்கமா வரும். ஆ, நீங்க அவனை மட்டும் எப்படியாவது என்னோட சீட்டு விளையாட ஜாயின் பண்ணி விடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்கடா பெணாதி பசங்களா? என்ன வாங்க. வணக்கம். வணக்கமா? ஊட கும்பிடா போடுற? சும்மா உட்காந்துருக்கா இப்படி உதைக்கிறீங்களே? அப்படித்தானே உதப்பேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்குது, பொழுது போகல, அப்படிதான் உதைப்பேன். என்னங்க இது அநியாயம்? பொழுது போகலன்னா உதைக்கிறதா? ஆமா, பொழுது போகலன்னா சீட்டாடுங்க, நல்லாவே பொழுது போகும். பொழுதும் போகும், கூடவே சேர்ந்து காசும் போகுமாடா. ஏன் காலனா லாஸ் ஆகாது? அப்படியா? அப்படி ஒரு கேம் இருக்குல்ல. சொல்லு. இப்ப வந்துங்க, நீங்க தோத்துட்டா சும்மா, ஆஹா. நான் தோத்துட்டா காசு. நான் தோத்தா சும்மா, நீ ஆடி தோத்தா காசா? காசு, ஆமாங்க. வெட்டிப்பாய ஒன்ட்ட எதுரா காசு? இருக்குதுங்கண்ணா. காட்டுறா. கரன்சி ஆஃப் இந்தியாங்கண்ணா, பிரிண்டிங் ரிசர்வ் பேங்க். எப்படிங்க? அண்ணே, பார்த்து ஆடுங்க. என் பக்கத்துல வந்துட்டு அவனை பார்த்து ஆட சொல்றியா? பொதுவா சொன்னேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், மூடிக்கிட்டு. சும்மா தானே ஆடுறீங்க, ஏன் இப்படி ஐயோ, கோச்சிக்கிறீங்க? இவன் ஆட கூட மாட்டானே. அப்பா ரம்மியன் சூட்டுப்பா, அந்த ஆற கவுத்துங்க. அப்படிக்கு தப்பாத புள்ள. சகுனி பரம்பரை. இவங்க அம்மா நான் சீட்டாடுக்கு அப்படிதான் லவ்வே பண்ணேன். சாங்கிட்டுக்கு அடிக்கிறான். ஆமா, கேட்டடி அடிச்சிருக்கான். பரவாயில்ல, நான் தோத்தா சும்மா. எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை பேர் நீ எழுதி வைக்கிறீல்ல? ஏய், நான் தோத்தா சும்மான்னு தானே சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை உனக்கு கவர்மெண்ட் என்ன வேலை கொடுத்தது? சும்மா. அதான் அதைத்தான் திருப்பி கேக்குறேன். சும்மா அதே பேசிட்டு இருக்காதீங்க, வீடெல்லாம் எழுதி கொடுப்பாரு. ஏய், கொன்னுடும் கொன்னு. தோத்தா சும்மான்னு தானே சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன கலாட்டா பண்றீங்க? அதை தாயே எழுதி கொடு நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குடா சும்மா எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு? புடிச்சு கட்டுத மாட்டல. ஏய், கட்டிடுவீங்களா? கட்டிடுவோம். ஏய், கூட்டா பஞ்சாயத்தை. யோ, 1000 சொன்னாலும் இந்த தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். கட்டுப்பாடுன்னு குடலூரி மாலை போட்டுருவேன். சும்மா எப்படியா சும்மா தர முடியும்? எல்லாம் கொடுக்கலாம், குடியா. யோ, சும்மாங்கிறது சும்மா இல்லையா? அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. 1000 என்னையா, 1001 இருக்கு. அந்த ஒண்ணு என்ன? நான் சொல்றேங்க, ஒரு பூஸ்ட் வாங்கினா ஒரு ஸ்பூன் சும்மா கொடுக்கறான். சோப்பு வாங்கினா ஒரு சீப்பு சும்மா கொடுக்கறான். நேத்து புடவை கடையில போய் ஒரு புடவை வாங்கினேன், ஒரு பிரா சும்மா கொடுத்தாங்க. இது பாரு ஹவுஸ், மரியாதையா சும்மா கொடுத்துரு. இல்லைன்னா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பூரா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். உன் குடல் இன்னைக்கு மாலை தான்டா. எப்பா போடுறா.
அவரை குடல் உறவி மாலை போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ அவர்கிட்ட என்னென்னமெல்லாம் எதிர்பார்த்தியோ அதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளார இருக்கு. நீ திறந்து எடுத்துக்க. சும்மா ஒரு வார்த்தை விட்டோம், ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் என்ன யோசிக்கிற? எடுத்துக்க. என்னப்பா இதெல்லாம்? யோ, டாக்குமெண்ட் இருக்கு, பணம் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்லன்னா என்னதான் இருக்கு? சும்மாதான் இருக்கு போட்டி. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க. என்ன கிண்டலா? சும்மான்னு சொல்லிதானே சீட்டு விளையாண்டீங்க. ஆமா, அதுக்குள்ளார என்ன இருக்கு? சும்மா இருக்கு. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க. அவர் சொல்றது நியாயம் தானேயா, எடுத்துக்கய்யா. ஐயோ, பிளைன்ஸ்ல இருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை போட்டு இந்த கடி கடிக்கிறானே. பிரதர், ஃபுல் டே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 5 இருந்தா கொடுங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். நீ 10 ரூபாய காட்டு, ஒரு 5 ரூபாய போட்டு 15 ரூபாயா தர்றேன். உங்க யாருகிட்டமே 5 இல்லையா? ஐயோ என்னது 5ன்னா எல்லாரும் 5 விடுறானுங்க. இது எதுக்கு எடுக்கிறீங்க? சும்மா இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கேன். புறாக்கர், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஊட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நான் சுத்தி பார்த்தது இல்லைங்க. என்ன சார் இது, 7 வயசு ஆச்சு, இன்னும் சுத்தி பார்த்தது இல்லையா? அட, நான் சுத்தி பார்த்தது இல்லைங்கிற அப்புறம் நீங்க என்னமோ பேசுறீங்க. சுத்தியே பார்த்தது இல்லையா? சுத்தி பார்த்தது இல்லைங்க. நீங்க தாங்க எனக்கு சுத்தி காட்டணும். காட்டுறேன். ஆ. இதோ சுத்தி. ஆ? ம். உலகத்துல எங்கெங்கயோ எத்தனையோ பேர் சுத்தி காட்டி இருக்கிறாங்க. நீங்க தாங்க இந்த சுத்தி காட்டி இருக்கிறீங்க. அதுதான் நானு. நீங்க எனக்கு சுத்தி காட்டுனீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுமா? காட்டுங்க. ஐயோ, இவனுங்களை எல்லாம் இப்படிதான் டயர்டாக்கணும்.